நம்மள நிறைய பேருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறது, நரிஷ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இருக்கும். தொட்டாலே ஒரு மாதிரி ரொம்ப கிராக் ஆகி இருக்கும். அதாவது ஸ்கின் ரொம்ப உடஞ்சி உடஞ்சி அந்த மாதிரி நரிஷ்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கின்னை நல்ல ஷைனிங் பண்ணக்கூடிய, அட் த சேம் டைம் அந்த ஷைனிங்கை மெயின்டைன் பண்ணுறது, அதாவது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுத்து நரிஷ்மெண்ட்டும் கொடுக்க போகிற ஒரு பேக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்கு பார்த்திங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸில் இது வருது. இதில் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ்டர் ஆயில் தான். கேஸ்டர் ஆயில் நம்ம நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். யாரையாச்சும் திட்டும்போது கூட நம்ம விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அந்த விளக்கெண்ணெயை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த விளக்கெண்ணெய் ஃபேஸ் பேக்கு, அதாவது ஸ்கின் க்ளோ ஃபேஸ் பேக்கு ப்ளஸ் மில்க் பவுடர் ப்ளஸ் லெமன் ஜூஸ், இந்த 3 கண்டிப்பாக போட்டால் மட்டும்தான் உங்களோட ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதாவது அந்த க்ளோ எனக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் தொடர்ந்து உபயோகிக்கும்போது. இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த பேக்கு போடணும். ஏன்னா இதில் லெமன் ஜூஸ் இருக்கிறதுனால சில பேருக்கு ஸ்கின்ல இரிட்டேஷன் வந்துடும், அதாவது ஒரு அரிப்பு வந்துடும். ஸோ அவங்க வாரத்தில் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணணும். இந்த விளக்கெண்ணெய் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. நிறைய ப்ராடக்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. பட் இந்த விளக்கெண்ணெய் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. அப்புறம் ஸ்கின்ல இருக்கிற அந்த அழுக்கை நீக்கக்கூடிய தன்மை இந்த விளக்கெண்ணெயில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்க போனால் லெமன் ஜூஸு. லெமனில் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்கின்னுக்கு அதில் நல்ல விட்டமின் சி இருக்குது. அப்புறம் ஸ்கின்ல இருக்கிற அந்த கொலாஜினை என்ன பண்ணி கொடுக்கும்னா, அந்த பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறதுல விட்டமின் சி. எனி ஆரஞ்சு ஜூஸு இல்லைனா லெமன் ஜூஸ், இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா கொலாஜினை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறது தான் இந்த விட்டமின் சியோட வேலை. ஸோ இந்த லெமன் ஜூஸு ப்ளஸ் மில்க் பவுடர் என்ன பண்ணுது, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. அட் த சேம் டைம் என்ன பண்ணுது, ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபேட் அவுட் பண்ணி ஸ்கின்னை ஒயிட்டனிங் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த 3மே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ விளக்கெண்ணெயை பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாசிட்டியாக ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு அந்த விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 5 to 10 drops லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சி வரும். இந்த வாட்டரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப எடுக்காதீங்க. இல்லைன்னா விளக்கெண்ணெய் 1/4 ஸ்பூனு, 5 ட்ராப் லெமன் ஜூஸ் 5 ட்ராப்பு, மில்க் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 minutes விடுங்க. வாரத்தில் ஒரு வாட்டி பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஸ்கின் டேமேஜாக இருக்குது, எனக்கு லெமன்லாம் ஒத்துக்கும் அப்படின்னா சில 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் இந்த ஸ்கின் க்ளோயிங் ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம்.